Welcome to my channel. Welcome to my channel. ஸோ யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சம் பார்க்க போகிறோம். யூனிட் 4 வெக்டார் கால்குலஸில் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் நார்மல் டு த சர்ஃபேஸ் எக்ஸ் ஒய் கியூப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அட் த பாயிண்ட் வந்து -1,-1,2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் கொஷின்லேயே பாருங்க யூனிட் வெக்டார் நார்மல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வெக்டார் நார்மலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ என் கேப் ஈக்குவல் டு என் வெக்டார் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் என் வெக்டார் ஃபைன் பண்ணால் போதும். ஸோ என் வெக்டார் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் பை. இந்த டெல் பை எப்படி ஃபைன் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கிளாஸ்லேயே பண்ணியிருப்போம். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் தான். டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார். சரிங்களா? ஸோ என்னென்னா ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெல் பை ஃபைன் பண்ணுறோம். அப்போ டெரிவேட்டிவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பையன்றது நமக்கு கொடுத்துருக்க கிவன் சொல்யூஷன் தான். ஸோ பை வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் கியூப் இசட் ஸ்கொயர் தான். ஸோ இப்போ எக்ஸை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் 1 ஆகிடும், ஒய் கியூப் இசட் ஸ்கொயர் வந்துடும் அண்ட் ஐ வெக்டார் ப்ளஸ் அடுத்து ஒய்யை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ணுறோம். அப்போ 3x ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் வந்துடும். ஸோ ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பண்ணும்போது 2x ஒய் கியூப் இசட். ஸோ இதுதான் இதோட டெரிவேட்டிவ்ஸ். டெல் பை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ டெல் பையில் வந்துட்டு அந்த கிவன் பாயிண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். -1 -2 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய் கியூபு -1 அப்ளை பண்ணிங்கன்னா -1 இசட் ஸ்கொயரு 2 4 அப்போ -4 ஐ வெக்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3x. ஸோ எக்ஸோட வேல்யூ -1 அப்போ -3 ஒய் ப்ளஸ்ஸு -3 4 அப்போ -12 ஜே வெக்டார். அடுத்தது ஸோ 1 அப்ளை பண்ணிங்கன்னா -2 -1 -2 தான். அப்போ 2 அப்ளை பண்ணும்போது +4 ஆகிடும். +4 கே வெக்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெல் பை ஃபைன் பண்ணணும். டெல் பை ஃபைன் பண்ணணும்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் 4 பண்ணோம்னா 16 வந்துடும். 144 ப்ளஸ் 16. ஸோ இது வந்து ரூட் ஆஃப் 176. 176ன்றது வந்துட்டு நமக்கான டெல் பை. ஓகேங்களா? இந்த டெல் பை. இந்த டெல் பையிலேருந்து எப்படி பண்ணணும், என் வெக்டார் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இதோட டிட்டர்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து காமனாக 4 வெளியே எடுத்திங்கன்னா 4 ரூட் 11 வரும். ஸோ இது வெளியே எடுக்கும்போது 4 ரூட் 11 வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கவனிச்சுங்க. ஓகே. ஸோ டெல் பை ஃபைன் பண்ணிட்டோம். இந்த டெல் பை இதுதான் வந்துட்டு நமக்கு என். சரிங்களா? என் வெக்டார் டிட்டர்மெண்ட் ஆஃப் என் வெக்டார் டெல் பை. ஸோ என் கேப் ஃபைன் பண்ணணும்னா முன்னே சொல்லியிருக்கோம் ஃபார்முலா என்னன்னா என் வெக்டார் டிட்டர்மெண்ட் ஆஃப் என் வெக்டார். ஸோ இப்போ என் வெக்டார் வந்து ஃபைன் பண்ணி ஃபஸ்ட்டு -4i வெக்டார் -12j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் பை கீழே வந்துட்டு 4 ரூட் 11ன்றது இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ. சரிங்களா? இதுலேருந்து காமனாக 4 வெளியே எடுத்திங்கன்னா ஸோ -4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளார -i வெக்டார் வரும், -3j வெக்டார் வரும் ப்ளஸ் k வெக்டார் வரும். கீழே 4 ரூட் 11 வந்துடும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா சாரி இந்த 4க்கும் இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா என் கேப் ஈக்குவல் டு -i வெக்டார் -3j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார் பை ரூட் 11 அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான என் கேப். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற சொல்யூஷன் கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் நார்மல் வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வெக்டார் நார்மலில் வந்துட்டு அதோட சர்ஃபேஸுக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் கியூபு இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4
ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, -1, -1, கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துட்டு யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்துட்டு n கேப் ஈக்குவல் டு n வெக்டார் டிட்டர்மெண்ட் ஆஃப் டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் n வெக்டார் ஃபைன் பண்ணுறோம். அப்போ n வெக்டார் எப்படி ஃபைன் பண்ணணும்னா டெல் பை அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் என்னது டிட்டர்மெண்ட் ஆஃப் டெல் ஃபை. அப்போ டெல் ஃபை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ பை பை டோ எக்ஸ் ஐ வெக்டார், டோ பை பை டோ ஒய் ஜே வெக்டார், டோ பை பை டோ இசட் கே வெக்டார். சரிங்களா? ஒவ்வொன்றத்தையும் எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட்டை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் 1 ஆகிடும், ரிமைனிங் டேர்ம் ஒய்ஸ் கியூப் இசட் ஸ்கொயர் வந்துடும் ஐ வெக்டார். ப்ளஸ் அதே மாதிரி ஒய்யை பொறுத்து பண்ணும்போது ஒய் டேர்ம் மட்டும் வரும், ரிமைனிங் டேர்ம் இசட் டேர்ம் வந்துடும். இதெல்லாம் அந்த பாயிண்ட்டை போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்து வருங்க. இது வந்து 4 டைம்ஸ் ஆஃப் 11 இதெல்லாம். ஸோ 16 இன்ட்டு 11 ஈக்குவல் 6. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்குள்ளே 16 இன்ட்டு 11 தான். சரிங்களா? 16 வெளியே எடுக்கும்போது 4√11 வந்துடும். ஸோ அப்போ 4 இது வந்து இந்த ஃபார்ம் நமக்கு n கேப்பில் போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது மேலே இருக்கிற டேர்ம் வந்து n வெக்டார், கீழே இருக்கிறது வந்துட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் n வெக்டார். ஸோ காமனாக 4 வெளியே எடுத்துட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம், ரிமைனிங் டேர்மில் இது வந்துடும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.